தினம் நாம் செய்தி இங்கே போஸ்டர்களில் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் இருந்து பேசுகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அதற்கு முன் 10 வசனங்களை நாம் படிக்கும்போது ஏசாயா 58வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10 வசனம் வரை நாம் படிக்கும்போது இங்கே நாம் பார்க்கிறோம், அநேகர் வெறும் சடங்குக்காக உபவாசம் இருப்பார்கள். அப்படி உபவாசம் இருப்பது பட்டினி இருப்பதற்கு சமம். உபவாசம் இருக்கிறவர்கள் பிறருக்கு நன்மை செய்து, பிறருக்கு நீதி செய்து, பிறருக்கு இரக்கம் செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் உபவாசம். அவர்களுக்குத்தான் இந்த 11வது வசனத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். முதலில் நாம் நித்தமும் நடத்தின ஒரு மனிதனை பார்ப்போம். யாக்கோவை ஆரம்பம் முதல் அவன் வாழ்க்கையின் கடைசி வரை நித்தமும் நடத்தினார். யாக்கோவை ஆரம்பம் முதல் அவன் வாழ்க்கையின் கடைசி வரை நித்தமும் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பேர்சாபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தப்படுத்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு ஈசாக்கினுடைய 2வது மகன், மூத்த மகன் ஏசா. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகத்தை திருட்டுத்தனமாக கைப்பற்றுவான். அதன் பிறகு அவனுடைய ஆசீர்வாதங்கள், ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், தகப்பனார் ஈசாக்கிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் திருட்டுத்தனமாக பெற்றுக்கொள்வான். அதனால் ஏசா கோபமடைவார். என் தகப்பனார் உயிர் போனதுக்கு அப்புறம் இவனை நான் கொலை செய்வேன் என்று. அப்போது ரெபேக்காள் இந்த யாக்கோவை தன் சொந்த ஊர் பதாம் அராம் என்றுள்ள ஊர், அது சீரிய தேசம். அந்த தேசத்துக்கு ரெபேக்காளுடைய சொந்த ஊர் அங்கே பதாம் அராம். அங்கே அவளுடைய தமையனார் லாபான் இடத்திற்கு நீ செல்லு. அப்போது இவங்கே ஏசா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை அழைத்து கொள்ளுகிறேன் என்று யாக்கோவை ரெபேக்காள் அனுப்புவார். இங்கே கானான் தேசத்திலே நீ பெண் கொள்ளாமல் உன்னுடைய மாமனார் ஊரில் பதாமராமிலிருந்து நீ பெண் கொள் என்று சொல்லி அனுப்பும்போது இவன் பேர்சபாவிலிருந்து புறப்படுவான். பேர்சபாவிலிருந்து வெறும் ஒரு கையும் கோலுமாகத்தான் புறப்படுவான். உணவு அவனுக்கு உண்டோ என்றோ தெரியவில்லை, வேதத்தில் அது எழுதப்பட்டுள்ளதில்லை. ஆனால் ஒரு நாள், முதல் நாள் போகும்போது அவன் சாயங்காலம் ஆகும்போது லூஸ் என்றுள்ள இடத்தில் போவான். லூஸிலே, அந்த இடத்துக்கு பெயர் லூஸ். அந்த லூஸ் என்றுள்ள இடத்திலே போய் ஒரு தலைக்கு ஒரு கல்லை வைத்து இரவு வேளையில் தூங்குவான். அப்போதுதான் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியில்
தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் இவன் சொப்பனம் காண்கிறான். இவன் சொப்பனம் காணும் கர்த்தர் அந்த ஏணியின் நுனியிலிருந்து மேல் வானத்திலிருந்து பேசுகிறார் யாக்கோவோடு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன். இந்த இடத்தில் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் உன் சந்ததிகள் எல்லாம் பரம்புவார்கள். இந்த தேசத்தை உனக்கு தருவேன். உன்னுடைய சந்ததிகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் யாக்கோபோடு அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இது இங்கே பதான் அராமிலே யாக்கோபு அங்கே போய் லேயாளையும் ராகேலையும் திருமணம் பண்ணி 20 வருடம் அங்கே ஆடுகளை மேய்த்து வாழ்கிறான். இவன் ஆடுகளை மேய்த்ததினால் லாபானுக்கு அதிகமான சம்பத்து கிடைக்கிறது, நல்ல வருமானம் வருகிறது. இந்த லேயாளுக்கு 6 பிள்ளைகளும், ராகேலுக்கு 1 மகனும், மற்றும் வேலைக்காரிகளுக்கு 4 பிள்ளைகளும், 11 பிள்ளைகளும், தீனாலுள்ள ஒரு மகளுமாக இவர்களுக்கு பிள்ளைகள் வளர்ந்து இவனுடைய ஆடுகளின் மூலம் ஆசீர்வாதமாக இவன் வருமானத்தை அதிகம் பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக அங்கே காணப்படுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ இனி உன் தேசத்துக்கு போ, உன் சொந்த தேசத்துக்கு போ என்று. இவன் தன் மனைவி லேயாளையும் ராகேலையும் ஆட்டு மந்தைக்கு வீட்டிலிருந்து அழைத்து சென்று, நாம் இனி சொந்த ஊருக்கு போவோம், என் சொந்த தேசத்துக்கு நீங்கள் வாருங்கள், நம் பிள்ளைகளோடும் வேலைக்காரர்களோடும் வேலைக்காரிகளோடும் மிருக ஜீவன்களோடும் நாம் போவோம். நேற்றைய தினம் உன் தகப்பனார் உன் சகோதரர்களுடைய முகத்தை பார்த்தது போல் இன்றைய தினம் கிடையாது. இன்றைய தினம் அவர்கள் எரிச்சலின் நிமித்தம் அவர்கள் முக நாடி வேறுபட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய சொத்துக்களை பார்த்து அவர்கள் எரிச்சலடைந்து பொறாமைப்படுகிறார்கள். அதனால் நாம் இந்த பதான் அராமை விட்டு கானான் தேசத்துக்கு, என்னுடைய பிதாக்களுடைய தேசத்துக்கு போக வேண்டும் என்று 2 மனைவிமார்களையும் பார்த்து யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல் 30 வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை சொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடைச்சந்து சுளுக்கிட்டு, அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு 2 மனைவிமார்கள் ராகேல், லேயேல் இவர்களோடும் பிள்ளைகளோடும் எல்லாம் சேர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது ஏசாவு கேள்விப்படுகிறான். யாக்கோவை தேடி வருகிறதை யாக்கோபு கேள்விப்படுகிறான். ஏசா இவனுடைய சொந்த அண்ணன், அவனுடைய ஆசீர்வாதங்களை திருடி அவனை ஏமாற்றி போனவன். ஆனால் அவனை கண்டு இந்த யாக்கோபு பயப்படுகிறான். பயப்பட்டு ஒரு பகுதி மிருக ஜீவன்களை எல்லாம் அவனுக்கு கொடுப்பதற்காக ஆயத்தப்படுகிறான். ஒரு மனைவி 2 மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் யாப்பேக்கு என்று ஆற்ற பக்கத்தில் அக்கறையிலே இவர்களை தனியாக வைத்துவிட்டு அவனிடத்திலிருந்து, இந்த ஏசாவிடத்திலிருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்லி, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யாப்பேக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு தனியாக இருந்து ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான். அப்போது அங்கே ஒரு மனிதன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள், அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து தான் என்று. போராடி ஜெபிக்கும் போது யாக்கோவின் தொடைச்சந்தை அவர் தொட்டு சுளுக்குகிறார். சுளுக்கெடுத்த பிறகு அவன் போராடி ஜெபிக்கிறார்.
அப்போது உன்னுடைய பெயர் என்ன என்று அந்த மனிதர் கேட்கும்போது என் பெயர் யாக்கோபு என்று சொல்கிறான். யாக்கோபு என்றால் ஏமாற்றக்காரன். இவன் உண்மையை சொல்லுகிறான். ஏமாற்றக்காரன் என்று சொல்லி உண்மையை அந்த மனிதரிடத்தில் சொல்லும்போது, நீ உண்மையை சொன்னதினால் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய பெயர் இனி யாக்கோபு கிடையாது, இனி உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதன் பிறகு ஏசாவை பார்க்கும்போது ஏசாவினிடத்திலிருந்து இவனுக்கு அன்பு கிடைக்கிறது, அவர்களுடைய பகை தீர்ந்து போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பார்த்தீங்களா, எப்போதும் தேவன் யாக்கோவோடு பயணித்து கொண்டே இருக்கிறார். பதான் ஆராமுக்கு போகும்போது லூஸ் என்ற இடத்திலே தரிசனம் கொடுக்கிறார். அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து சம்பத்து அதிகமாகும் போது அங்கே அவனுக்கு தரிசனம் கொடுத்து இனி நீ உன் சொந்த தேசத்துக்கு போ என்று தரிசனம் கொடுக்கிறார். இங்கே யாக்கோபு ஆற்றங்கரையிலே ஜெபிக்கும் போது அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு அங்கே இருந்து இவனை நீ மீண்டும் உனக்கு நான் தரிசனமான பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், நம்மளையும் நித்தமும் நடத்துவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். என்னை நித்தமும் நடத்தினவர் கர்த்தர் தான். இப்போதல்ல, என்னை சிறு பிராயத்திலிருந்து என் மனைவியை ஒரு குடும்பத்தில் படைத்து, என்னை ஒரு குடும்பத்தில் படைத்து, எங்களை ஒன்றிணைத்து திருமணம் நடத்தி எங்களுக்கு பிள்ளைகளை தந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து எங்களை நித்தமும் நடத்தியவர் கர்த்தர் தான் என்று நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 48:15வது வசனம். இவன் எகிப்திலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆதியாகமம் 48 எகிப்து தேசத்தில் நடக்கிற சம்பவம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அவன் சொல்கிறான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் யாக்கோபை வாழ்க்கை முழுவதும் நித்தமும் நடத்தினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இனி நமக்கு வறட்சியான காலங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே 5 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு. அந்த 5 ஆசீர்வாதங்களையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா 58வது அதிகாரத்தில் 1 முதல் 10வது வசனங்களை வாசித்து நாம் அதன்படி வாழும்போதுதான் இந்த 11வது வசனத்தில் உள்ள 5 ஆசீர்வாதங்களும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். 2வது உள்ள வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்முடைய வறட்சியான காலங்கள், நமக்கு பிரச்சனைகள், கவலைகள், நமக்கு கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் நமக்கு பிள்ளைகள் புருஷனோடு பிரச்சனைகள், இதுதான் வறட்சியான காலம். ஃபைனான்ஸ் பிரச்சனை என்பது வறட்சியான காலம். பிரச்சனைகள் வந்து நம்மளை அயலகத்தார் நம்மளை துரத்துவது, அது ஒரு வறட்சியான காலம். இங்கே தாவீது 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்திற்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீது வனாந்தரத்திலே ஓடுகிறான். எதற்காக ஓடுகிறான்? 17 வயதிலே சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதன் பிறகு இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் தன் தமையன்மார்களுக்கு உணவு கொடுக்க யுத்தகலத்திற்கு போகிறான். அங்கே யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே பெலிஸ்தர்கள் வந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் தேசமும் பெலிஸ்தர்களுமாக யுத்தத்திற்காக அணிவகுத்து கொண்டு ஏலாம் பள்ளத்தாக்கிலே நிற்கிறார்கள். அந்த ஏலாம் பள்ளத்தாக்கிலே நிற்கும்போது அந்த பெலிஸ்தரிலிருந்து கோலியாத் என்று சொன்ன ஒரு நபர் வந்து ஒரு 10 அடி உயரமுள்ளவன், வெண்கல
உடைகளை அணிந்து வெண்கல சீராவை அணிந்திருந்தவன். அவன் தினசரி கொக்கரித்து கொண்டிருக்கிறான். என்னிடத்தில் யாராவது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு தனி மனிதன் என்னிடத்தில் மோதி ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருங்கள் என்று அங்கே கோலியாத்து கொக்கரிக்கிறான். கோலியாத்து கொக்கரிக்கும் போது சவுல் ராஜா திகிலடைகிறான். அங்கே உள்ள இராணுவத்தினர்கள் திகிலடைகிறார்கள். அங்கே உள்ள இஸ்ரவேல் தேச மக்கள் திகிலடைகிறார்கள். அந்த இடத்திலே கோலியாத்தை கொல்வதற்காக தாவீது சிறு பையன் போகிறான். அப்போது சவுல் கேட்கிறான், அவன் வந்து சிறு பிராயத்திலிருந்து யுத்த வீரனாக இருக்கிறவன், நீ எப்படி அவனிடத்தில் போய் யுத்தம் செய்து அவரை மேற்கொள்ள முடியும் என்று. அப்போது தாவீது சொல்கிறான், நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை கரடி வந்தது, அந்த கரடியை கொண்டு போட்டேன். ஒரு விசை சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை நான் கொண்டு போட்டேன். கர்த்தர் என்னோடு இருந்து அந்த கோலியாத்தை கொல்ல என்னோடு இருந்து கர்த்தர் கொல்லுவார் என்று தாவீது சொல்கிறான். தாவீது கர்த்தரை உயர்த்தி பேசுகிற மனிதனாக நாம் பார்க்கிறோம். நான் கொல்லுவேன், எனக்கு பலன் என்று தாவீது சொல்லாமல் கர்த்தர் என்னோடு இருந்து அந்த கோலியாத்தை கொல்லுவார் என்று அங்கே நாம் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த கோலியாத்தை தாவீது கொண்டதுக்கு அப்புறம் அங்கே எல்லாரும் தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டதோ 1000 என்று இவனை தாவீதை புகழ்த்தி சவுலை உயர்த்தி சவுலை தாழ்த்தி பேசுகிறார்கள். அதனால் சவுலுக்கு கோபம் வருகிறது. இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும், கொலை பண்ண வேண்டும் என்று, இவனை கொலை பண்ண வேண்டும் என்று அந்த சவுல் 3000 இராணுவத்தினரோடு இவனை தாவீதை துரத்துகிறார்கள். பெலிஸ்தர்களும் தாவீதை துரத்துகிறார்கள். 2 பக்கத்திலிருந்தும் இவனை துரத்தும் போது இவன் வனாந்தரத்திலே வாழ்கிறவனாக வாழ்கிறான். வனாந்தரத்திலே உணவு கிடையாது. அது யூதேயா பாலைவனம். அது அந்த வனாந்தரம் கடுமையான வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலே இவன் 600 பேர்கள் இவனோடு 600 பேர்களுமாக சேர்ந்து இவன் ஒரு கெபிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த காலத்திலேயும் அந்த சமயத்திலேயும் இவனுடைய ஆத்துமா திருப்தியாகிறது. தாவீதுடைய ஆத்துமா வறட்சியான காலங்களில் பெலிஸ்தர் துரத்துகிறார்கள், சவுல் 3000 பேருமாக துரத்துகிறார்கள். இவன் இந்த வறட்சியான காலத்திலேயும் இவனுடைய ஆத்மா திருப்தியாகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 63 1வது வசனம். சங்கீதம் 63 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது யூதா இவன் வனாந்தரத்திலே பாடின சங்கீதம். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் யூதாவின் வனாந்தரத்திலே தாவீது பாடுகிறான். எப்படி பாடுகிறான்? தேவனை பார்த்து, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நாம் அதிகாலமே நாம் ஜெபம் பண்ணி நம்முடைய தொழில்களை நாம் தொடங்க வேண்டும். அப்போதுதான் நம் கடவுளுடைய உதவி நமக்கு கிடைக்கும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம், அந்த பாலைவனம், அங்கே வறண்ட இடம், அங்கே தண்ணீர் இல்லாத இடம், நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, எம் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. அவன் தாவீது அந்த இடத்திலும் இந்த பகைவர்களெல்லாம் துரத்தும் போதும் இந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே ஆண்டவரை நேசித்த ஒரு மனிதனாக வாழ்கிறான். நாம் எத்தனை பேர் அப்படி நமக்கு பிரச்சனை கஷ்டம் வரும்போது நாம் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். நாம் கொஞ்சம் ஒரு இந்த காரியத்தை நினைத்து கொஞ்சம் தாமதம் ஆனதுமே நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி நாம் செல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். குறி கேட்க போகிறோம். நாம் எங்கே எல்லாம் போய் நமக்கு நன்மை கிடைக்குமோ அங்கே எல்லாம் ஓடி அலைஞ்சு கொண்டே இருக்கிறதை நாம் காண்கிறோம். நாம் உறுதியாக தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். தாவீது பிடித்தது போல நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். 63ஆம் சங்கீதம் 5வது வசனம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்பது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்பு உள்ள உதடுகளால் உம்மை போற்றும். உணவில்லாத சூழலிலும் தேவனுடைய பிரசன்னம் அவன் ஆத்துமாவை நிறைத்தது. தேவனோடு ஜெபிக்கும் போது
உணவு சாப்பிடவில்லை என்று சொன்னாலும் அவன் ஆத்துமா மகிழ்ச்சியாவி அவன் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் நம்மையும் நடத்துவார் என்பது உண்மை. அன்பானவர்களே, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். 40 வருடம். அதன் பிறகு அவன் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிவு உண்டாக்கி முதலில் எப்ரோனிலே 30 வருடம் யூத மக்கள் யூதர் குலத்திற்கு மட்டும் அரசனாகிறான். அது 7.5 வருடம் அரசனாக இருக்கும்போது அது இஸ்ரவேல் தேசம் 11 கோத்திரத்தாரை இஸ்மாபோத் என்று சொல்லுகிற சவுலுடைய ஒரு மகன் 11 கோத்திரத்தாரையும் இஸ்ரவேல் தேசத்தை அரசாளுகிறான். தாவீது எப்ரோனிலே யூதா ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதினிடத்தில் வருகிறார்கள். தாவீதினிடத்தில் வந்து, சவுல் ராஜாவாக இருக்கும்போது எங்களை வழி நடத்தியவர் நீங்கள் தான். இப்போது மொத்த இஸ்ரவேல் தேசத்தையும் எங்கள் 11 கோத்திரத்தாரையும் சேர்த்து நீங்கள் அரசனாக ஆக வேண்டும், எங்கள் தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23:1 வசனம். சங்கீதம் 23:1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். தாவீது இங்கே சங்கீதம் 23 பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சியடையேன். அவன் அப்படி சொல்லி வாழ்த்தி தேவனை உயர்த்தி பேசியது போல அவன் தாட்சி அடையாமல் சவுலினுடைய கைக்கு ஒப்பு கொடுக்காமல் பிலிஸ்தருடைய கைக்கு ஒப்பு கொடுக்காமல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு அரசனாக நான் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு இருக்கும் மனிதன் பாலைவனத்தில் கூட நிம்மதியாக திருப்தியாக வாழ முடியும். எங்கே இருந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் தேவனோடு நாம் இருப்போம் என்றால் எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் நிம்மதியாக நாம் வாழ முடியும். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். 3வது ஆசீர்வாதம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். 3வது ஆசீர்வாதம், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை கொழுமையாக்குவார். எலும்புகளை கொழுமையாக்குவது என்பது சோர்வடைந்தவர்களை பலப்படுத்தி உற்சாகம் கொடுப்பது. சோர்வடைந்த மனிதர்கள், நாம் சோர்வடைந்திருப்போம், அப்போது பலப்படுத்தி உற்சாகத்தை கொடுப்பதுதான். நான் அநேக காலங்களில் சோர்வடைந்த மனிதனாக வாழ்வேன். அடிக்கடி சோர்வு வரும்போது அநேகர் எல்லோரும் டென்னிஸ் குடும்பம் இதோடு தீர்ந்தது, இதோடு அழிந்தது என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு என்னை ஆண்டவர் பலப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு சென்றதையும் நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு சோர்வு வரும்போது நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவர் நம் ஆண்டவர். இங்கே நாம் எலியாவை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எலியா என்று ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அந்த எலியா எலியா தீர்க்கதரிசியாக இருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆகாப் ராஜா இருக்கிறார். ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல். இந்த எலியா கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன். எசபேல் விக்கிரகங்களை வணங்கி அந்நிய தெய்வங்களை வணங்கி பாகால்களை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக எசபேல் இருக்கிறாள். ஆகாப் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு துன்மார்க்கமான வழியில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தி அந்த ஆகாப் ராஜாவையும் துன்மார்க்கமான வழியிலே வழிநடத்தக்கூடிய எசபேல் என்றுள்ள அந்த ஆகாப்பின் மனைவியை நாம் அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நான் பார்க்கலாம். இவர்களுக்கு 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் எசபேலுக்கு. ஆனால் இவர்கள் சொல்வதுதான் சட்டம், இவர்கள் போடுவதுதான் சட்டம். அப்படிதான் அந்த இஸ்ரவேல் தேசம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலியாவை கர்த்தர்
வந்து உணவில்லாத நேரத்திலும் சாரிபாத்து விதவை வீட்டிலும் அவருக்கு உணவு கொடுக்கிறார். கேரேத் ஆற்றன் கரையிலும் இவருக்கு காகத்தை கொண்டு உணவு கொடுத்து கர்த்தருடைய உண்மையான ஒரு ஊழியக்காரனாக எலியா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாகால்களுடைய தீர்க்கதரிசி 450 பேரை இந்த எலியா கொண்டு போடுவார். பாகால்களை வணங்குவதற்காக 450 தீர்க்கதரிசிகளை இந்த ஆகாப் ராஜாவும் இசபேலும் வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த 450 பேரையும் எலியா கொன்று போட்டதன் நிமித்தம் இசபேல் ஒரு கட்டளையிடுவார். எலியாவை, இந்த 450 பேரையும் கொண்ட எலியாவை நாளைய தினம் இவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று. அப்போது எலியா திகிலடைந்து பயந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தெற்கே பேர்சபாவுக்கு வந்து பேர்சபாவிலிருந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இவன் ஒரு பாலைவனத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொள்ளுவான். நீங்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போது ஒரு தூதனை கொண்டு அவனுக்கு உணவு கொடுப்பார். இவன் எலியா சொல்லுவான், போதும் கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்தது எனக்கு போதும். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை போதும், இனி நமக்கு ஜீவன் வேண்டாம் என்று கதறுவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்வதில் நான் உண்மையாக சொல்லுகிறேன். ஆனால் இங்கே போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அப்போது ஒரு தூதரை கொண்டு இவனுக்கு உணவு கொடுத்து இவன் உணவு சாப்பிட்டு பிற்பாடு 40 நாள் இரவும் பகலும் தொடர்ந்து நடப்பான். அந்த ஒரு நாள் உணவில் 40ஆம் நாள் நடந்து ஓரேப் என்றுள்ள மலையிலே போவான். ஓரேப் மலை யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே மோசேக்கு தேவன் முள்செடியில் தரிசனமான இடம்தான் ஓரேப்பு மலை. அங்கே முள்செடியிலே முதலில் மோசேயை ஊழியத்திற்கு எடுக்கும்போது தீப்பிழம்பாய் காட்சி கொடுக்கிறார். மோசே எத்திரோயின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே வருகிறான். இந்த முள்செடி தீபற்றி எரிகிறதே, ஆனால் செடி வாடவில்லையே, பச்சை பசேலென்று இருக்கிறதே, பார்ப்போம் என்று உற்று பார்க்கிறான். அப்போது கர்த்தர் பேசுகிறார். இது பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சையை கலத்தி போடு என்று பேசுகிறார். அப்போது மோசேயை ஊழியத்துக்கு எடுக்கிற இடம்தான் ஓரேப்பு மலை. பிற்காலத்தில் எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வரும்போது இவர்களுக்கு நியமப்பிரமாணமும் கட்டளைகளும் கொடுக்கிற இடமும் சீனாய் மலை. சீனாய் மலையும் ஓரேப்பு மலையும் ஒரே மலைதான். அந்த ஓரேப்பு மலைக்கு, சீனாய் மலைக்கு இந்த எலியா சோர்வடைந்திருந்த மனிதன் அங்கே உற்சாகமாக 40 நாள் இரவும் பகலும் நடந்து அந்த ஓரேபுக்கு சென்ற போது தேவன் புதிய கட்டளையை இவனுக்கு கொடுப்பார். நீ சீரியா தேசத்துக்கு அகாசேலை ராஜாவாக்கி, இஸ்ரவேல் தேசத்துக்கு யெகூவை ராஜாவாக்கி, உனக்கு அடுத்தபடியாக ஊழியம் பண்ணுவதற்கு எலிசாவை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்து என்று கட்டளை கொடுப்பார். ஆனால் அதன் பிறகு அவனுடைய ஊழியத்தை அவர் கொடுத்து அங்கே இவன் வந்து இந்த காரியங்களை செய்கிறதையும் நான் பார்க்கிறோம். சோர்வடைந்தவர்களுக்கும் ஆண்டவர் உற்சாகத்தை கொடுக்கிறவர். அதுதான் எலும்புகளை கொழுமையாக்குகிறவர். எலும்புகளை கொழுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அது சோர்வடைந்தவர்களை கொழுமையாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுல் அடிகரால் இந்த 2 கொரிந்தியரை எழுதும்போது அவர் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுலடியார்களை பவுலை கல்லால் எறிகிறார்கள், சிறையிலே போடுகிறார்கள், கப்பர் சேதம் வருகிறது. அவருக்கு உடலுக்கு சேதம் வந்தாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சோர்ந்து போகிறதில்லை என்று இங்கே பவுல் எழுதுகிறதையும் நான் பார்க்கிறோம். அதன் பிறகு ஏசாயா 58வது அதிகாரத்திலே நீர் 4வது ஆசீர்வாதம், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலிருப்பாய்.
நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலிருப்பாய். யோசேப்பு ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உள்ள மனிதன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இதை யாக்கோபு இறந்து போகும்போது எகிப்திலே யோசேப்புக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. யோசேப்பு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நமக்கு தண்ணீர் வசதியுள்ள ஒரு தோட்டத்தில் கனிகள் எல்லாம் சாப்பிடுவதற்குள்ள உணவு வகைகள் எல்லாம் நன்றாக செழிப்பாக வளரும். அது வளரும்போது அது பிறருக்கு சமுதாய மக்களுக்கு உணவு அருந்த அது பிரயோஜனமாக இருக்கிறது போல இங்கே யோசேப்பு ஒரு பிறர் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நாம் யோசேப்பை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எகிப்திலே அவனுடைய எஜமான் போத்திபார். இவன் இங்கே கானான் தேசத்திலே சீகேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாக்கோவும் 12 பிள்ளைகளுமாக கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவனுடைய சகோதரர்கள் 10 பேர், மூத்த சகோதரர்கள் 10 பேர் அங்கே ஆடுகளை மேய்க்க சென்றிருப்பார்கள். யாக்கோபு தகப்பனார் சொல்வார், நீ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வா என்று. இவனுக்கு வயது 17 இருக்கும். 17 வயது இருக்கும்போது இந்த யோசேப்பு சொப்பனம் காணுகிறவனாக இருக்கிறான். அப்போது வானத்திலே சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்று சொல்லி தகப்பனாரிடமும் சகோதரர்களிடமும் இவன் பேசுவான். அப்போது சகோதரர்கள், நீ என்ன துரைத்தனம் பண்ணுகிறாயோ, எங்களை நீ ஆளப்போகிறாயோ என்று சகோதரர்கள் வருத்தமாக கோபத்தோடு பேசுவார்கள். தகப்பனார் அதை மனதிலே வைத்து கொள்ளுவார். ஆனால் இந்த ஆடுகளை மேய்க்கச் சென்றவர்களை பார்ப்பதற்காக யோசேப்பை யாக்கோபு தகப்பனார் அனுப்பும்போது அங்கே இவர்கள் ஆடு மேய்த்ததை காணாததினால் வழிப்போக்கன் ஒருவரிடம் யோசேப்பு கேட்பான், இங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்தீர்களா என்று. அப்போது வழிப்போக்கன் சொல்லுவார், அவர்கள் இப்போது தோத்தானுக்கு போகிறோம் என்று சொல்ல கேட்டேன், நீங்கள் தோத்தானிலே நீங்கள் போய் பாரு என்று யோசேப்போடு பேசி யோசேப்பு அங்கே தோத்தானுக்கு போவார். யோசேப்பு தோத்தானுக்கு போகும்போது அங்கே சகோதரர்கள் சொல்லுவார்கள், இவனை சொப்பனக்காரன் பாரான், இவனை நாம் கொலை பண்ணுவோம் என்று சொல்லுவார்கள். அப்போது ரூபன் சொல்லுவான், இவனை கொலை செய்ய வேண்டாம், நமது குழிக்குள்ளே போடுவோம் என்று இவன் துணிகளை உரிந்து குழிக்குள்ளே போடுவார்கள். அப்போது மீதியானியர்கள் அந்த வழியாக வியாபாரம் பண்ணி எகிப்துக்கு போய் கொண்டிருக்கிற வழியிலே அப்போது யூதா அந்த யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுவான். அவர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி எகிப்து தேசத்திலே போத்திபார் என்றுள்ள மனிதனுக்கு அடிமையாக விற்பார்கள். போத்திபார் என்று சொன்னால் அங்கே உள்ள தலையாரி, தலையாரி என்று சொன்னால் அங்கே உள்ள பார்வோனுக்கு, பார்வோன் என்றால் எகிப்து தேசத்தினுடைய ராஜா, அந்த பார்வோனுடைய வேலைகளை அவன் பார்வோனுடைய அதிகாரி, கீழ் அதிகாரி தான் போத்திபார் தலையாரி. அந்த தலையாரி இவனை வாங்கி வீட்டிலே வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். அங்கே அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறதை அந்த போத்திபார் காண்பான். அதனால் அவனுக்கு எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து அவனை உபசரித்து எல்லா அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்திருப்பான். அப்போது அவனுடைய மனைவி இவனோடு சயனிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு இவனிடத்து கேட்கும்போது இவன் துணிகளை எல்லாம் உரிந்து வெளியே ஓடுவான். அந்த இச்சைக்கு அவன் உடன்படவில்லை. அவன் தேவனுக்கு பாவம் செய்யக்கூடாது, தேவன் எனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார், நாம் பாவம் செய்தால் அந்த தரிசனத்தை இழந்து போவோம், தேவனுக்கு உண்மையாக பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக அந்த பெண் போத்திபாரின் மனைவியை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போகும்போது அங்கே இருந்து ஒரே நாள் உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்துக்கு அங்கே ஒரு தலைவனாக உயர்த்தப்படுகிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20-21 வசனம்.
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். அங்கே சிறைச்சாலையிலும் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. அடுத்து அவன் எகிப்திலே ஒரே நாளிலே உயர்ந்த ஒரு மனிதனாக உயர்த்தப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 57 வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சகல தேசங்களிலே பஞ்சம் வருகிறது. அப்போது எந்த தேசத்திலும் தானியம் கிடையாது. எல்லா தேசத்திலிருந்தும் அங்கே யோசேப்பு கிட்ட தானியம் வாங்க வருகிறார்கள். எல்லாருக்கும் இவன் தானியம் கொடுக்கிறவனாக. அன்றைக்கு யூதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் தான் யூதர்கள். வேற யூதர்கள் இல்லை. பல தேசங்களில் பல விதங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஜாதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல சமயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் பட்சபாதம் பார்க்காமல் எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற மனிதனாக இங்கே யோசேப்பு இருக்கிறதை காண்கிறோம். நாம் இங்கே இப்போது என்ன நினைப்போம்? நாம் கிறிஸ்தவருக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும், இந்துக்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, முஸ்லீம்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று நாம் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது அன்பானவர்களே. ஏழைகள் என்ன உதவிக்கு வந்தால் நம்மளால் முடிந்த அளவு, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, நான் யாரையும் மதமும் பார்க்க மாட்டேன், நான் யாரையும் ஜாதியும் பார்க்க மாட்டேன். என்னோடு அன்பாக இருக்கிறவர்களிடத்தும் என்னோடு உண்மையாக இருக்கிறவர்களிடத்திலும் நான் அன்பாகவும் உண்மையாகவும் நானும் நடந்து கொள்கிற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோசேப்பு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்? அவன் பஞ்சகாலம் வந்தபோது எல்லா தேசத்தார்களுக்கும் உணவு கொடுக்கிற ஒரு மனிதனாக அவன் அங்கே வாழ்கிறான். தன் சகோதரர்கள் இவனை கொல்ல அழிக்க நினைத்த சகோதரர்கள் வந்தபோது அவர்களுக்கும் கோசேன் நதிக்கரையிலே அவர்கள் தகப்பனார் குடும்பத்தார் 70 பேருக்கு அங்கே ஒரு நகரத்தை உண்டு பண்ணி அங்கே வாழ வைக்கிறான். நம்முடைய பகைவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மை கொலை பண்ண வருகிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவராய கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, 5வது ஆசீர்வாதம், வற்றாத நீரூற்றை போலே இருப்பாய். யோவான் 4வது அதிகாரத்திலே 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 4வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து கலிலியாவுக்கு போக வேண்டும். அப்போது அங்கே உள்ள எல்லா மனிதர்களும் யூதர்கள் எல்லாரும் எப்படி போவார்கள் என்று சொன்னால், எரிகோ வழி, யோர்தான் நதிக்கரை வழி கலிலியாவுக்கு சுற்றி போவார்கள். ஆனால் சமாரியா வழி போக மாட்டார்கள். சமாரியா மக்கள் என்று சொன்னால் தீட்டுள்ளவர்கள், அங்கே இந்த சொல்லி அந்த தேசத்திலே போக மாட்டார்கள். ஆனால் இயேசு சீசர்களையும் கொண்டு சமாரியா வழி போகிறார். சமாரியா வழி போகும்போது இங்கே பைபிளில் 6ஆம் மணி என்று எழுதப்பட்டுள்ளது. 6ஆம் மணி என்று சொன்னால் மத்தியானம் 12ஆம் மணி. 12 மணி வேளையிலே இயேசு சீசர்களோடு போகும்போது 12 மணிக்கு இந்த சீசர்களை உணவு வாங்கி வர சொல்லி அனுப்புவார். அப்போது அங்கே ஒரு சீகேம் என்றுள்ள ஒரு இடத்திலே யாக்கோபு சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பே யாக்கோபு வாழ்ந்த இடம்தான் சீகேம். யாக்கோபு வெட்டிய கிணறு தான் அந்த கிணறு. யாக்கோபு யோசேப்பு கொடுத்த இடம்தான் அந்த இடம். அந்த கிணற்றிலே இந்த ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுத்து கொண்டிருப்பாள். சமாரிய பெண் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே சென்று, எனக்கு தாகத்துக்கு தா என்று இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு கேட்பார். அப்போது சமாரிய பெண் பேசுவாள், நீர் யூதனாக இருக்க இந்த சமாரிய பெண்ணோடு எப்படி தண்ணி கேட்க முடியும் என்று கேட்பாள். அதற்கு இந்த கிணறை யாக்கோபு வெட்டிய கிணறு, யாக்கோவின் சந்ததிகள் இங்கே இந்த தண்ணீர் எடுத்து பருகின கிணறு என்று சொல்லி அங்கே உரையாடுகிறாள் சமாரிய பெண்.
அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பேசுவார், இந்த தண்ணீர் குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் வரும், நான் தரும் ஜீவத் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் எடுக்காது என்று இயேசு கிறிஸ்து அங்கே அவளிடம் பேசுவார். அப்போது அந்த பெண், நீங்கள் அந்த ஜீவத் தண்ணீரை எனக்கு தர வேண்டும், நானும் பருக வேண்டும் என்று இயேசுவோடு கேட்பாள், உரையாடுகிறாள். இயேசு கிறிஸ்து, உன் புருஷனை கொண்டு வா, நான் உனக்கு தண்ணீர் தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறாள். அப்போது அவள் பதில் பேசுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்று. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது உனக்கு புருஷன் இல்லை, நீ சொன்னது உண்மைதான் என்று சொன்னதும் அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும். நீர் தீர்க்கதரிசியோ, எப்படி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று அவரை தொழுது பணிந்து கொள்ளுகிறாள். அப்போது நீர் என்ன இயேசுவோ என்று கேட்கிறாள். அப்போது நான் தான் அந்த இயேசு என்று சொல்லும்போது அவள் ஊருக்கு போய் ஜனங்களை எல்லாம் கூட்டி அழைத்து கொண்டு வந்து இயேசுவிட அண்டைக்கு கொண்டு வருகிறார்கள். அவரிடத்தில் இயேசு பேசுகிறார், அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார், கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லோரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஊருக்கு அழைக்கிறார்கள். ஊரிலே போய் 2 நாள் தங்கி அங்கே கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி அந்த சமாரியா மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக மனம் திரும்ப வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற வற்றாத நீருதான் அது நமக்கு ஜீவத் தண்ணீர். அந்த தண்ணீர், அந்த ஜீவத் தண்ணீர் நமக்கு கிடைத்தால் நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் எல்லாம் நமக்கு வற்றாத நீரூற்றாக நாம் இருப்போம். இங்கே நாம் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் சோர்வுகளை மாற்றுவார். 4வது ஆசீர்வாதம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், அது 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம், நீரூற்றை போல இருப்பாய். நீரூற்றை போல இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவுக்கு பிரியமாக வாழ வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் ஜெபித்து நம் தொழில்களை தொடங்க வேண்டும். என்ன காரியங்கள் செய்தாலும் நாம் உண்மையாக வாழ வேண்டும், உண்மையாக பேச வேண்டும். அப்படி வாழும்போது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வற்றாத ஜீவ நதி நம்மிடத்தில் வந்து சேரும் என்று இந்த வசனங்களை ஆண்டவர் என்னோடு இருந்து பேசுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் இப்போது எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் 7வது மாதத்தில் இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தந்த ஆண்டவரே, என்னோடு இருந்து பேசின கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீங்கள் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே தேவ ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த தேவ செய்திகளை கேட்ட யாவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, இங்கே நாம் இங்கே பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாக்கோவை நித்தமும் யாக்கோவோடு இருந்து நடத்துகிற தேவன் இவர் எங்களையும் எல்லாரையும் நித்தமும் எங்களோடு இருந்து நடத்துங்க ஆண்டவரே. வறட்சியான காலங்களில் ஆண்டவரே தாவீதோடு இருந்தது போல எங்களோடும் ஆண்டவரே இந்த வறட்சியான காலங்களில், பிரச்சனையான காலங்களில் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்கள் குடும்பத்தாரை ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் வறட்சியிலிருந்து செழுமையாக்கி கொடுத்து உதவுங்க கர்த்தாவே. எலும்புகளை ஆண்டவரே கொழுமையாக்குங்கப்பா. நாங்கள் சோர்வடைந்து போகும்போது எங்களுக்கு எலும்புகளை எல்லாம் கொழுமையாக்கி சோர்வுகளை விலக்கி புதிய உத்வேகங்களை தந்து புதிய ஆசீர்வாதங்களை தந்து புதிய காரியங்களை நடத்துங்க கர்த்தாவே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தொழில்களில் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வருமானங்களில் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. அப்படி எங்களுக்கு ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினால்தான் நாங்கள் ஆண்டவரே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, யோசேப்பை போல உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் வாழ முடியும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் அனைவருக்கும் தந்து உதவுங்க ஆண்டவரே.
வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் என்று 5வது ஆசீர்வாதம் கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்பா தேவனே, கடவுளே, எங்களுக்கு எல்லாருக்கும் உம்முடைய வற்றாத நீரூற்று எங்களுக்கு கிடைக்க ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உம்முடைய கிருபை கிடைக்க எல்லாம் நன்மையாக எங்களை நடத்தி நாங்கள் யாரும் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஊழியங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. எங்களுக்கு கட்டவிட்டு வச்சவர்கள், வால் போஸ்ட் ஒட்டினவர்கள், அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. பிறை கெட்டினவர்கள், ஒளி அமைத்து தந்தவர்கள், அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எல்லாருடைய வாழ்க்கைகளிலும் இந்த ஆசீர்வாதங்கள் 5 ஆசீர்வாதங்களும் கிடைத்து எல்லாரும் நன்மையாக வாழ எல்லாம் நன்மை செய்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.